70க்கு நாங்கள் போகிறோம். என்ன ஒரு கவலைக்குரிய விஷயம்டா, அந்த பக்கம் தான் சரிஞ்சிருக்கு. என்னதுங்கன்னா யாழ்ப்பாணத்துல இருந்து ஆட்களி வந்து கிடையாது. இங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து மருத்துவ உதவி வந்து தேவைண்டா. இங்கேருந்து இந்த தீவை வந்து நடந்தே பார்த்துருக்கலாம். நாடோடி பயணம் பகுதி 2 காணொலி. அனலதீவில் நாங்கள் இருக்கிறோம். அனலதீவில் இருந்து எங்களை சுரேஷ் அண்ணா வீட்டில் இருந்து அப்படியே காலம் வந்து அங்கே எல்லாம் குளிச்சுட்டு ரெடியாகி நான் கஜன் அண்ணா எங்கள் ஜோ ஒரு மாதத்துக்கு தேவையான உடுப்பலையெல்லாம் மூட்டை முடிச்சு கட்டி அப்படியே வார அரங்களோட இப்போ நாங்கள் இங்கே இருந்து ஒரு தீவுக்கு போக போகிறோம். நாங்கள் 70க்கு நாங்கள் போகிறோம். என்ன ஒரு கவலைக்குரிய விஷயம்டா, ஃபைபர் போட் பிடிச்சி நாங்கள் காசு கொடுத்தா நேரம் 70க்கு போகலாம். அப்படி இல்லையா இங்கேருந்து 1 மணி நேரம் பயணம் செய்து கண்ணகியம்மன் ஜெட்டிக்கு போய் பிறகு கண்ணகியம்மன் ஜெட்டிலேருந்து திருப்ப 70க்கு போட் பிடிக்கும். ஒரே இடத்த நாங்கள் போய் திரும்ப போகிறதால கொஞ்சம் அந்த ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அப்படியே நாங்கள் முதலாவது வந்து நேற்று நாங்கள் சாப்பிட்ட கடை ஒன்று இருக்குது. அங்கே போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு மதிய உணவில்லை காலம் உணவை வந்து இப்போ தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே 70க்கு போக போகிறோம். இன்றைக்கு இரவு வந்து 70வில் வந்து நாங்கள் கேம்பிங் பண்ணி தங்க போகிறோம். எங்களுடைய அனுபவத்தை பார்க்குறாக்க ஜோசிப்பாங்க. நாங்கள் கேம்பிங் பண்ணி அந்த வடிவாக கேம்பிங் எல்லாம் செய்ய போகிறோம். அப்படி இல்லை, தங்குறதுக்கு இடவசதிகள் இருக்காது. அப்போ நாங்கள் டெண்டை போட்டுட்டு தங்க போகிறோம், அவ்வளோதான். இந்த காணொலியை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். வணக்கம், நான் உங்கள் ஜோகி. நம்ம சேனலுக்கு யாராவது முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் அதிகமாக நடந்து தான் போகிறோம். சுற்றி பார்க்க வந்தால் ஆட்டோ எல்லாம் இருக்குது, வடிவாக சுற்றி பார்க்கலாம். ஆனால் எங்களுக்கு நடந்து போகிறது பிடிக்குமென்றதால நாங்கள் நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். நாங்கள் நேற்று சாப்பிட்ற கடைக்கு வந்தாச்சு. பரோட்டா இருக்குது. அண்ணா பரோட்டா மட்டும்தானோ? பரோட்டா வந்து சுட சுட இருக்கு. என்னன்னா நேரம் சரியா ஒரு 11:20 கிட்டே ஆகுது. பரோட்டா இருக்கா, நாங்கள் பரோட்டா சாப்பிட்டு அப்படியே நாங்கள் போவோம். சுட சுட சாம்பாரும் சம்பலோட பரோட்டா. அண்ணா பாய்ண்ணா, மீண்டும் சந்திப்போம். நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து டான்னு வந்தேன்டா எங்கள் அண்ணன் தான். ஆள் பாட்டெல்லாம் போட்டு தான் ஆட்டோ இங்கே ஓடுவார். அதிகமாக இங்கே வந்து இவர் ஆட்டோ ஓடி தெரிகிறார். அதனால் இது இறங்குதுறைக்கு வந்தாச்சு. படகு வந்த நம்பரையில் அதில் வந்து நிறைய பழைய பொருட்கள், பாவித்த கதிரைகள், இரும்பு எல்லாம் வந்து அந்த படகுல ஏற்றின்னு போயிடும். படகு வெறும் வரையும் காத்திருப்போம். இல்லை நாங்கள் இப்போ கண்ணகியம்மன் இறங்குதுறையிலேருந்து அன்னதிவு வரண்டா படகு நேரம் வந்து இந்த மாதிரி அது அங்கேருந்து 7:10 விളിக்கிறோம். 7:10. அடுத்தது 9. அடுத்தது 12:30. மற்றது 2:45. 2:45. அடுத்தது 4 மணி. அடுத்தது 4:45. அடுத்தது 5. இப்போ இங்கேருந்து நாங்கள் போகிறோண்டாங்க. இங்கேருந்து நீங்கள் காலையில் 6 மணிக்கு இருக்குது. 6 மணிக்கு. அடுத்தது 7. அடுத்தது 8. 9 மணிக்கு. அடுத்தது 12:15. அடுத்தது 2:15. அதுக்கு பிறகு 4:45. என்ன நன்றிண்ணா. படகுன்ற நேரம் வந்து அண்ணா சொல்லியிருப்பேன், நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் அங்கே இருந்தீங்க, இங்கேருந்து அங்கே நாங்கள் போய்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன டேங்க் ஒன்று இருக்குது தானே, அதில் வந்து நாங்கள் தண்ணி ஓடிக்கலாம். அது வந்து குடி தண்ணி தான். சரியாக 12 மணிக்கு வந்து படகு வந்தது. நாங்கள் இந்த படகுல தான் போக போகிறோம். இதில் ஒரு ஆட்டோ ஒன்று ஏற்றி வச்சுக்கணும் பாருங்க. அங்கால வந்து பைக் இருக்குது. 1 2 மொத்தம் 3 பைக். இங்கால வந்து ஒரு கூடைக்கு வந்து மாம்பழம் எல்லாம் வச்சிருக்கணும். அப்படியும் நாங்கள் போகிற பயணம் வந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஆகும். எங்களுக்கு ஒரு நல்ல இடமும் வந்து செட் ஆகிட்டு. கீழே வந்து இருக்கிறது பயங்கர கஷ்டம். அதனால நாங்கள் மேலே வந்துட்டோம். ஆட்டோவுக்கு பாருங்க 2 பேர் வந்து இருக்கணும். ஜோ 12:20 வந்து படகு வந்து எடுக்கலாம். நாங்கள் எத்தனை மணிக்கு போகிறோம்னு பார்ப்போம். அனலதீவில் இருந்து மீண்டும் ஒரு முறை விடைபெறுகிறோம். அந்த பக்கம் தான் சரிஞ்சிருக்கு. என்னதுங்கன்னா அங்கே வந்து ஆட்டோ வந்து நிற்கிறதால படகு வந்து ஒரு பக்கமாக சரிஞ்சிருக்கு. நாங்கள் நேற்று வந்ததை விட இன்றைக்கு கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. படகு வந்து கொஞ்சம் வேகமாக தான் போகுது. நேரம் சரியாக 12:50. அதில் ஒரு படம் கொண்டு போகுது பாருங்க, அது வந்து 70க்கு போகுது. நாங்கள் வேலைக்கு வந்திருந்தால் அந்த படகுல நாங்கள் போயிருக்கலாம். இனி வந்து சரியாக ஒரு 2:45 அந்த நேரத்துக்கு தான்
கண்ணையம் இறங்குதுறையிலேருந்து மறுபடியும் 70 போகிற படகு கொண்டு வருமானு சொல்லிச்சிருக்கோம். இப்போ நாங்கள் அந்த படகுல தான் போகணும். இன்னும் ஒரு மணி தேவை நாங்கள் அதில் காத்திருக்க வேண்டி வரும். ஓ, கணக்காக கரைக்கு வரைக்க மட்டும் அந்த இடத்துல வந்து முட்டுப்பட்டு பயங்கரமாக ஆடுது படகு. நேரம் சரியாக 1:10. நாங்கள் ஒரு 45 நிமிஷத்துலேயே வந்துட்டோம். 45 நிமிஷத்துக்குள்ளுக்கு தான் மேலே இருந்த பைக் எல்லாத்தையும் இறக்கிட்டினா இறங்குதுறைக்கு வந்துட்டோம். அடுத்த படகு வந்து வர்றதுக்கு இன்னும் 1 மணி தேலம் இருக்குது. அந்த 1 மணி தேலத்தில் வந்து முன்னிக்கு இருக்கிற இடத்துல வந்து தூங்கலாம்னு பார்க்குறேன். அந்த 1 மணி தேலத்துக்கு நித்திர எப்படியும் வராது. இந்த இடத்துல பாருங்க நிறைய கல் எல்லாம் இருக்குது தானே, கருங்கல். இந்த கல்லை வந்து அனலதீவுக்கு இல்லாட்டி எழுவதீவுக்கு கொண்டு போயிடணும்னு நினைக்கிறேன். இப்போ அங்கே வீடு கட்டுறதா இருந்தாலோ ஏதாவது கட்டுமான பணிகள் செய்கிறதா இருந்தாலோ வெளியிடத்தை இருந்தால் நாங்கள் பொருட்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள் இதுக்கு வந்து இளைப்பாறலாம். 2:36 யாழ்ப்பாணத்திலிருந்து ஊர்காவல்துறை கண்ணையம் இறங்குதுறைக்கு ஒரு பேருந்து ஒன்று வந்திருக்கு. இதில் அனலதீவுக்கு போகிற ஆக்கள் எல்லாரும் வந்து இறங்கியிருக்கணும். நிறைய பேர் வந்திருக்கணும் எழுவதீவுக்கு போகிறதுக்கு. எங்களுக்கு ஒரு நல்ல இடம் வந்து அமைச்சிட்டு நேரம் சரியா 2:55. நாங்கள் எழுவதீவுக்கு என்ன நேரத்துக்கு போகிறோம்னு அதையும் பார்ப்போம். நாங்கள் முதல்வருக்கா வந்து நாங்கள் ஒரு வருஷம் ஆக போகுது. முதல் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் படகு வந்து வித்தியாசமாக இருக்குது. முதல்ல ஒரு சின்ன படகுல தான் பைக் ஏற்றின்னு வந்து நான் அந்த படகு இப்படி ஆடினது. இப்போ வந்து காற்று வந்து குறைவாக தான் இருக்குது. இப்போ அதனால் பிரச்சனை இல்லை. இந்த படகு வந்து கொஞ்சம் பெரிய படகு. அந்த பக்கம் எல்லாம் நிறைய படகு இருக்குது. அந்த படகுகள் வந்து மீனவ படகு. எழுவதீவு இறங்குதுறைக்கு வந்தாச்சு. நேரம் சரியா 3:25. கண்ணையம் இறங்குதுறையிலேருந்து இங்கே வந்ததுக்கு படகு கட்டணம் ஒரு ஆளுக்கு 80 ரூபாய் வந்து வருகுது. நீங்கள் வந்தீங்க, ஆனால் எங்களோட வந்த மாதிரி தெரியல. நீங்கள் தனியாக வாரீங்க, தனியாக போகிறீங்களா, என்ன செய்கிறீங்கன்னு தெரியாமல் இருக்கு. நாங்கள் நடந்து வர்ற வழியில் வந்து புனித தோமையார் ஆலயம், இதில் ஒரு பெரிய தேவாலயம் ஒன்று தான். இதில் முன்னாடி தான் நிற்கிறோம். இங்கே வந்து தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கணும். நல்ல தண்ணி, கடல் தண்ணியை வந்து சுத்திகரித்து இங்கே வந்து குடிக்கணும். அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த இடத்துலாம் வந்து தண்ணி எடுக்கணும். அனலதீவில் சுரேஷ் அண்ணாவுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இங்கே எழுவதீவில் இருக்கிறார். இப்போ அவருடைய வீட்டில் தான் நாங்கள் பேக்கெல்லாம் வச்சுட்டோம். பேக்கெல்லாம் வச்சுட்டு அண்ணா வந்து போன உடனே வந்து டீ தந்தார். கேக்குன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த அண்ணாண்ட வீட்டில் இருந்து அப்படியே இந்த ஒழுங்கையால் நடந்துன்னு வந்து நாங்கள் இந்த இடம் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். அது வந்து அங்கே இருக்குது. அப்படியே இங்கால வந்து பார்த்திங்கன்னா நிறைய பனைகள் வந்து இருக்குது. அதிகமாக வந்து பனை மரங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ கேம்பிங் பண்ணுறதுக்கு சரியான ஒரு இடம் ஒன்று நாங்கள் அதில் இருந்து பார்த்துட்டாங்கல்ல. இப்போ முன்னுக்கு ஒரு வியூ ஒன்று தெரிஞ்சது. அப்போ அதனால் நாங்கள் நடந்து போய் கொண்டு நிற்கிறோம். முக்கியமாக நாங்கள் அனலதீவில் வந்து கடை ஒன்றில் தான் இரவு நேரம் சாப்பாடு வந்து சாப்பிட்னாங்க. இங்கே வந்து அண்ணாவை கேட்டாங்க, இங்கே வந்து கடை இல்லையா. அதனால் இப்போ நாங்கள் என்ன செய்யணுமெண்டா ஊர்காவல்துறையிலேருந்து நாங்கள் சமைக்கிறதுக்கு வேண்டி ஒன்று வந்துருக்கணும். வேண்டி கொண்டு வரவில்லை. அதனால் அண்ணாட்ட சொல்லியிருக்கு இரவு சாப்பாட்டுக்கு பார்ப்போம். அந்த இடத்த பாருங்க. அந்த இடத்துல தான் மின்சாரம் வந்து உற்பத்தி செய்யணும். இந்த எழுவதீவில் மக்களுடைய தொகை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே தான் இருப்பினுமா. கிட்டத்தட்ட ஒரு 250 குடும்பத்துக்கு மேலே ரெண்டு தான் அந்த அண்ணா சொன்னவர். இந்த தீவை வந்து நாங்கள் ஒரு நடந்தே பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் அதுக்குள்ளுக்கு தான் இந்த தீவுண்ட இந்த சுற்றளவே இருக்குது. அதுக்கும் குறைவு தான். இன்றைக்கு கொஞ்சம் காற்று வந்து அதிகமாக தான் இருக்குது. இந்த இலையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் அங்கே கேம்பிங் பண்ணைக்கு வந்து அவ்வளோ வந்து இப்படி இலையை அடிக்கவே இல்லை. அதில் ஒரு படகு போகுது பாருங்க. அந்த படகு வந்து அனலதீவுக்கு போகுது. அது வந்து பருத்தி தீவு, அங்கால வந்து அனலதீவு இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் வந்து மீன் பிடிக்கிற இந்த படகுகளை வந்து கரையோரமாக வச்சிருக்கணும். நாங்கள் போகிற பாதையில் வந்து அப்படி இந்த பக்கம் நிறைய கொட்டில் எல்லாம் இருக்குது தானே. அந்த கொட்டிலில் வந்து விலையெல்லாம் போட்டு அந்த அறந்த வேலைகளை வந்து பின்னி கொண்டு இருந்தவர்கள் என்னத்துக்காண்டா இரவுக்கு வந்து இந்த வேலைகளை வீசிட்டு விடியப்புறம் வந்து பிடிப்பட்ட மீனை வந்து எடுக்கிறதுக்காக போயிடும். அதில் பாருங்கள், அதுலேயும் அந்த ஒரு அண்ணா வந்து வேலையை வந்து சரி செஞ்சு கொண்டிருக்கிறார். இரவுக்கு போயினோம். அடுத்தது அப்படி நாங்கள் எங்கே போகிறோம் ஜோ? முருகன் கோயில். 2 கிலோமீட்டர் நடந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம். முன்னுக்கு வந்து முருகன் கோயில் இருக்குது. பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிணறு உண்டு. எழுவதீவில் இருக்கிற கிணறை பாருங்க எப்படி இருக்குண்டு. ஒரு கணக்கான ஆழம்தான். அனலதீவில் வந்து இருக்கிற கிணறு வந்து இதே விட சின்னனா இருக்கும்.
நாங்கள் முதல் வந்த நாங்கள் இந்த முருகன் கோயிலை நாங்கள் தவற விட்டுட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை நாங்கள் வந்த நாங்கள் போன வருஷமும் நாங்கள் வந்த நாங்கள் திரும்பவும் இருக்கா உங்களுக்காக முருகன் ஆலயம். அந்த பக்கம் எல்லாம் வந்து நிறைய பனைகள்லாம் இருக்குது. முருகன் ஆலயத்தை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே நடந்து வந்த நாங்கள் அடுத்ததாக ஒரு முக்கியமான ஒரு இடம் உங்களை காட்டி ஆகணும். வெளிவதீவு ஆரம்ப மருத்துவ பராமரிப்பு பிரிவு. இந்த இடம் வந்து வைத்தியசாலை இல்லை, இது வந்து பராமரிப்பு பிரிவு. இங்கே வந்து வைத்தியசாலை இல்லை. நாங்கள் மெப்பில் தான் பார்த்து நாங்கள், அதனால் வந்து இந்த இடம் தான் காட்டினது. வந்து பார்த்து நாங்கள் முதல் முறை நான் உங்களுக்கு காணொலியில் நான் இந்த இடத்த பதிவிட்டிருப்பேன். இப்போ இங்கே ஏதாவது வந்து அவசரமாக ஏதாவது வந்து மருத்துவ உதவி வந்து தேவைண்டா இங்கேருந்து படகுல நாங்கள் ஊர்காவல்துறை கண்ணையம்மன் இறங்குத்துறை போய் இப்போ இந்த அங்கேருந்து ஊர்காவல்துறையில் வந்து வைத்தியசாலை இருக்குது. இப்போ அங்கேயும் வந்து அந்த மருத்துவ சேவை வந்து இடம்பெறாட்டிக்கு ஜாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக இங்கே ஏதாவது அவசரமாக ஏதாவது நடந்தால் இப்போ இங்கேருந்து படகுல போய் நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறோண்டா நினச்சி பாருங்கள் இவ்வளோ தூரம் உண்டு. இங்கேருந்து போகிறதுக்கு வந்து ஒரு அரை மணி தேலம் ஆயிடும். அது வந்து நார்மலாக போகிற போட்டில் ஸ்பீட் போட்டில் போனால் வேலைக்கு போயிடலாம். அப்படி இருந்தாலும் இங்கே வந்து வைத்தியசாலை வந்து கிடையாது, பராமரிப்பு பிரிவுன்னு சொல்லி இதில் வந்து இருந்தது. நிறைய பனைகள், இந்த பனைகளை வந்து இதில் தரிச்சு வச்சிருக்கணும் தானே. இங்கே இருக்கிற வீடுகள் வந்து கட்டுறதுக்கு மேலே வந்து அந்த கூரைக்கு வந்து இந்த பனையை வந்து வெட்டி அப்படியே சிலாகையாக வந்து பயன்படுத்தினோம். அது வந்து இங்கே வந்து கிடைக்குது. நிறைய பனைகள் வந்து அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பனைகள் இருக்குது. இந்த பனைகளை வந்து வீட்டுக்கு வந்து கூரைக்கு வந்து போடுறதுக்கு வந்து பயன்படுத்தினோம். நாங்கள் வெற வழியில் வந்து ஒரு வீடுகளை பார்த்துனாங்க. 2-3 வீடுகளில் வந்து ஆக்களே வந்து கிடையாது. இங்கே இருக்கிற ஆக்கள் வந்து இங்கே வந்து இருக்கிறது வந்து கஷ்டம்ன்ற ஒரு காரணத்தால் ஒரு சில ஆக்கள் வந்து போயிருக்கணும். நாங்கள் அப்படியே மேற்கு பக்கம் வந்திருக்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் பருத்தி தீவு இருக்குது. அதுக்கு அங்கால வந்து 70 தீவு இருக்குது. அதில் வந்து அந்த வெளிச்ச வீடு இருக்குது. அது வந்து எங்கள் கேமராவில் வந்து எப்படின்னு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஜூம் பண்ணி பார்ப்போம். அதில் பாருங்க, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு தடி மாதிரி போகுது தானே, அது வந்து வெளிச்ச வீடு. நாங்கள் இதிலேருந்து பார்க்கவே அப்படி எங்கள் கண்ணுக்கு தெரியுது. நாங்கள் நினைச்சது ஆக்கள் இந்த பக்கம் இருக்கவே மாட்டினோம்ட்டு அங்கே வந்து வேலை பண்ணி கொண்டிக்கணும் தொழிலுக்கு போகிறதுக்கு இரவுக்கு. பகிரதன் அண்ணாவிட்ட இரவு உணவு பிட்டு இருக்குது, நண்டு குழம்பு இருக்குது. அங்கே வந்து இறால் பொரிச்சு அண்ணா வச்சிருக்கிறார். ஜோ பக்கத்தில் வாங்க, கிட்ட ஆகணுமா, கொஞ்சம் வாங்க கிட்ட. சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கேம்பிங் பண்ண போவோம். சரியா, இந்த இடத்துலேருந்து கேம்பிங் பண்ண போகிற இடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டரு கிட்ட தான் இருக்குது. நாங்கள் அங்கே போய் சாப்பிட்றத விட அண்ணா சொன்னார் இங்கேயே சாப்பிட்டு போவோம். வந்து கேம்பிங் பண்ணுற இடத்துலையே சமைக்கிறதா தான் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து பொருட்கள் வந்து கொண்டு வரையில, அதுக்குரிய உணவுகள் வந்து நாங்கள் முன்னாயத்தம் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு அதனால வந்து ஒத்துழைக்கிறாங்க சமைக்க வேணாம். அவர் தான் வந்து சிறந்த சமையலாளர், ஆனால் அவருக்கு வந்து விருப்பம் இல்லையாம். அப்போ அதனால் வந்து சில விஷயங்கள் வந்து நாங்கள் நிப்பாட்டிட்டோம். இப்படியே சரிச்சிடுவோம். சுட சுட நண்டு குழம்போட அப்படியே போட்டு சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே போவோம். அது நீங்கள் விளக்குமாரோட போகிறீங்க என்னதுக்கு 100க்குள்ளேயோ. இதுக்கு வந்து கொஞ்சம் முன்னுக்கு வந்து தேவாலயம் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் தான் இங்காலே இருக்கிற போர்டு எல்லாம் வந்து மிதந்து கொண்டு இருந்தது. எல்லாரும் ஓடி